வெல்கம் டு துளிர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்மக்கிட்ட காய் எதுவுமே இல்லை, அவசரமாக ஏதாவது ஒன்று செய்யணுன்னா இந்த மாதிரி கிள்ளி போட்ட சாம்பார் வைக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சாம்பார் செய்கிறதுக்கு 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு அது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு கூடவே கொஞ்சமாக ஜீரகம், பெருங்காயத்தூள், 5-6 பல் பூண்டு, 2-3 பச்சை மிளகா, 2 தக்காளி, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. கரண்டியாலேயே இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோன்னே அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 5-6 காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்க்க மாட்டோம். ஏற்கனவே சேர்த்த பச்சை மிளகாயும் இந்த காஞ்ச மிளகாயும் தான் இந்த சாம்பாருக்கான காரமே. அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயமும் 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த சாம்பாருக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சூப்பராக இருக்கும். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் அதையே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே இந்த அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த புளித்தண்ணி நல்லா கொதி வந்ததும் வேக வச்சு வச்சுருக்க பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. கிள்ளி போட்ட சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் மல்லி இலையை தூவி இறக்கிட வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், டக்குன்னு சமைக்கணுன்னா இந்த சாம்பார் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. தேங்க்யூ.